லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில். மற்றும் ஒரு முக்கிய செய்தி, நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மான நோட்டீஸை சபாநாயகரிடம் திமுக எம்பிக்கள் வழங்கினர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டார்வின் வழங்க கேட்கலாம். டார்வின், வணக்கம். இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? திருப்பரங்குன்றம் வழக்கில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்பு என்பது சமூக பாதுகாப்பை சீர்குலைப்பாக குறைப்பதாக உள்ளது என்ற விமர்சனத்தை எழுந்திருந்த நிலையில்தான் இது தொடர்பாக அவர் மீது அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் பலர் வலியுறுத்தியிருந்தார்கள். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவரான தொல் திருமாவளவன் இந்த விவகாரத்தில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்வதற்கான இம்பீச்மெண்ட் மோஷன் சொல்லக்கூடிய தகுதி நீக்க நோட்டீஸை வழங்க வேண்டும், அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருந்தார். இந்நிலையில் தான் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை தகுதி நீக்கம் செய்வதற்கான அந்த இம்பீச்மெண்ட் நோட்டீஸை மக்களவையில் கொண்டு வருவதற்காக கடந்த 2 நாட்களாக திமுக எம்பிக்கள் ஆலோசனை நடத்தியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் நேற்றைய தினம் முதலாக அவர்கள் மக்களவையினுடைய எம்பிக்களிடமிருந்து, எதிர்கட்சி எம்பிக்களிடமிருந்து அந்த கையெழுத்து பெறுவதற்கான நடவடிக்கை ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் மக்களவையில் இந்த இம்பீச்மெண்ட் தீர்மானம் கொண்டு வருவதற்காக 100 எம்பிக்களுடைய கையெழுத்து என்பது குறைந்தபட்சம் இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இந்தியா கூட்டணியுடைய எம்பிக்களிடம் இதற்கான ஆதரவு கோரி ஏற்கனவே பேச்சு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் தான் இன்று ஜி.ஆர். சுவாமிநாதனை தகுதி நீக்கம் செய்வதற்கான அந்த நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் இந்த நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்காக இந்தியா கூட்டணியை சார்ந்த 120க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இதற்கான கையெழுத்தை அந்த பதவி நீக்க தீர்மானத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அந்த கையெழுத்து முழுவதுமாக கிடைத்தவுடனாக சபாநாயகர் ஓம் பிர்லாவை சந்தித்து திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவரான கனிமொழி, அதே போன்று மக்களவை குழு தலைவர் டி.ஆர். பாலு மற்றும் கொறடா ஆர். ராசா உள்ளிட்டோரும் அவர்களோடு இணைந்து காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளரான பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ், அதே போன்று தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்களான சு. வெங்கடேசன், தொல் திருமாவளவன், துரை வைகோ உள்ளிட்டோர் இணைந்து இந்த கடிதத்தை தற்போது அந்த தீர்மான நோட்டீஸை சபாநாயகரிடம் வழங்கியிருக்கிறார்கள். இந்த தீர்மான நோட்டீஸ் என்பது சபாநாயகர் ஆய்வு செய்த பின்பாக அதை ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ள வேண்டாமா என்பது அவருடைய தனிப்பட்ட அதிகாரமாகும். ஏற்கனவே 2 நீதிபதிகளை இவ்வாறு பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் அதற்கான முடிவுகள் என்பது இதுவரைக்கும் எடுக்கப்படவில்லை. குறிப்பாக டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியான யஷ்வந்த் வர்மா பணம் அவருடைய வீட்டிலிருந்து கைப்பற்ற விவகாரம் தொடர்பாக இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போன்று அலகாபாத் நீதிபதி சேகர் ஆகியோர் இவர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்காக அந்த இம்பீச்மெண்ட் என்பது கொண்டு வரப்பட்டிருந்தது. அந்த ஏற்கனவே 2 இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் மக்களவையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதன் மீதும் இதுவரைக்கும் முடிவு எடுக்கப்படவில்லை. தற்போது திமுக மற்றும் இந்தியா கூட்டணி சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியான ஜி.ஆர். சுவாமிநாதனை தகுதி நீக்கம் செய்வதற்கான அந்த இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மக்களவையில் அது முன்மொழியப்பட்டு அதற்கான வாக்கெடுப்புக்கு வரும் போது அதில் வெற்றி பெறும் பட்சத்தில் இதற்கு அடுத்தபடியாக மாநிலங்களவைக்கு செல்லும். மாநிலங்களவையில் அதனை ஆதரித்து முதலில் அந்த இம்பீச்மெண்ட் கொண்டு வருவதற்கு 50 எம்பிக்களுடைய கையெழுத்து என்பது தேவை. அதன் பின்பாக அங்கு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அங்கும் ஒருவேளை அது வெற்றி பெற்றால் மட்டுமே இம்பீச்மெண்ட் என்ற நடவடிக்கை என்பது அமல்படுத்தப்படும். அதற்கு முன்பாக ஒருவேளை சபாநாயகரை இதை நிராகரிப்பதற்கான அதிகாரமும் அவர்களுக்கு உண்டு. எனவே தற்போது இந்த இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மீதான முடிவை மக்களவை சபாநாயகர் விரைவில் எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டார்வின்.